எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்தில் கடைசி காலாண்டில் நாம் நுழைந்திருக்கிறோம். 4வது காலாண்டில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவன், சுகம், பலன் எல்லாத்துக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். இந்த 4ஆம் காலாண்டில் நாம் புதியது ஒரு தலைப்பின் கீழே பாடங்களை படிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்கள், தீம்ஸ் இன் த காஸ்பல் ஆஃப் ஜான் அப்படின்னு இந்த புத்தகம் இந்த காலாண்டு வெளியாக இருக்கிறது. இந்த காலாண்டில் நாம் யோவான் சுவிசேஷத்தை மையமாக வைத்து படிக்க போகிறோம். போன காலாண்டில் என்ன படித்தோம்? ஞாபகம் இருக்குங்களா? போன காலாண்டில் மார்க்கு சுவிசேஷம் படித்தோம். இந்த காலாண்டில் யோவான் சுவிசேஷம் படிக்க போகிறோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மார்க்கு சுவிசேஷத்தை நாம் அதிகாரமாக படித்தோம், சரிதானே? ஆனால் யோவான் சுவிசேஷத்தை நாம் அதிகாரமாக படிக்க போவதில்லை. எப்படி படிக்க போகிறோம்னா, கான்செப்ட் பை கான்செப்ட், சில தலைப்புகளின் கீழே ஒவ்வொரு அதிகாரமாக படிக்காமல் யோவான் சுவிசேஷத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலையங்கங்களின் கீழே நம்ம என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். முக்கியமான தீம்ஸ், கருத்துக்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த காலாண்டில் படிக்க போகிறோம். ஆகவே இன்றைக்கு நமக்கு முதல் பாடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தலைப்பில் அப்படின்னா, வழியை காட்டுகிற அடையாளங்கள். யார் யாருக்கு புக்ஸ் வேணுமோ தயவுசெய்து கை தூக்கி நீங்கள் ஓய்வு நாள் பாடப்புத்தகத்தை வாங்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். வழியை காட்டுகிற அடையாளங்கள். வழி, எந்த வழி? வழியாகிய இயேசுவை காட்டுகிற அடையாளங்கள். சைன்ஸ் தட் பாயிண்ட் த வே என்று நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் சுவிசேஷம் எழுதினவர் யார்? அப்போஸ்தலனாகிய யோவான். பைபிளில் 4 யோவான் இருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டில் மட்டும். அதில் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவரான யோவான் தான் என்ன செய்திருக்கிறார்? இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். யோவான் எழுதின புத்தகங்கள் பைபிள் 5 புத்தகங்கள் இருக்கிறது, சரிதானே? என்னென்ன? 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம் அண்ட் யோவான் சுவிசேஷம். 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். இந்த 5 புஸ்தகங்களையும் பார்த்தீங்கன்னா 50 அதிகாரங்களை அவர் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, இதில் நல்லா கவனித்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் தான் புதிய ஏற்பாட்டிலேயே கடைசியாக எழுதப்பட்ட புத்தகம். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியில் எழுதலை. வெளிப்படுத்தல் அவர் எழுதி பிற்பாடுதான் கடைசியில் வெளிப்படுத்தின அந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதினதாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் இந்த யோவான் சுவிசேஷத்தை யோவான் எழுதினார் என்றால், காரணம், அந்த காலத்தில் இயேசுவை குறித்து நிறைய தவறான கருத்துக்கள் முதல் நூற்றாண்டின் முடிவில் காணப்பட்டது. நிறைய தவறான கருத்துக்கள். அவர் தெய்வம் கிடையாது, அவர் மனுஷனாக தான் வந்தார், ஆனால் அவருக்கு தெய்வீக தன்மையெல்லாம் இல்லை என்று நிறைய வித்தியாசமான பிரிவினை கருத்துக்கள் அந்த காலத்தில் காணப்பட்டன. ஆகவே இந்த தவறான கருத்துக்கள் எல்லாவற்றையும் தவறென்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த கடைசி அப்போஸ்தலன், இவர் தான் கடைசி வரைக்கும் இருந்தார், 1ஆம் நூற்றாண்டின் கடைசி வரைக்கும் இருந்தவர். மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். இந்த 12வது சீஷன் ஆகிய யோவான் இரத்த சாட்சியை மரிச்சிருக்கணும், எண்ணெய் கொப்பரையில் போட்டாங்க, அப்படி தானே? எண்ணெய் கொப்பரையில் போட்டாங்க. ஆனாலும் தேவன் அவரை அற்புதமாக தப்புவித்து அப்புறம் பத்மதீவுக்கு போனார். அப்புறம் மறுபடியும் விடுதலையாகி வந்தார். கடைசியில் தான் யோவான் சுவிசேஷத்தை அவர் எழுதினாராம். ஏன் எழுதுறாருன்னா, இயேசு கிறிஸ்து மெய்யாகவே தேவன், அவர் தேவகுமாரன், அவர் தெய்வீக தன்மை உடையவர் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டது என்பதை நம்ம மனசில் வச்சுக்குவோம். இன்றைக்கி முதல் பாடத்தை நான் படிக்க போகிறோம், வழியை காட்டுகிற அடையாளங்கள். ஜெபம் பண்ணுமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த கடைசி காலாண்டை இந்த வருஷத்தில் காணும்படி செய்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு காலாண்டும் வித்தியாசமான தலைப்புகளில் நாங்கள் பாடங்களை படிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாக்கியம் வேறு எந்த சபையாருக்கும் இல்லாத ஒரு பெரிய சலாக்கியம். ஆண்டவரே, இந்த காலாண்டில் யோவான் சுவிசேஷத்திலிருந்து எங்கள் இரட்சகரின் மகிமையை குறித்து நாங்கள் படிக்க போகிறோம். ஆண்டவர் தாமே தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு வேண்டிய பாடங்களை, ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்கள் உள்ளத்திலே உணர்த்தி, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக மாற ஆண்டவர் கிருபை செய்யுங்க. இந்த பாடங்களை நாங்கள் இப்பொழுது படிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் எங்களை நடத்தட்டும். ஆலயத்தில் இருக்கிறவர்கள், ஆன்லைனில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் தேவன் உடைய பாடத்தின் மூலமாக தொட்டு சந்தித்து ஆசீர்வதிக்கும்படி
வேண்டுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திற்கு நம்ம கவனத்தை திருப்பிக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு ஒருவன் மாத்திரம் அவரை சந்தேகப்பட்டான். யார்? தோமா. அவனை நாம் சந்தேக தோமா என்று தான் சொல்லுகிறோம், அப்படி தானே, டவுட்டிங் தாமஸ். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் பாருங்க, 20ஆம் அதிகாரத்தில் 20வது அதிகாரம் வசனம் 27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷம் முழுவதும் படித்து பாருங்க, விசுவாசத்தை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். என்ன விசுவாசம்? யார் மேலே விசுவாசம்? இயேசுவின் மேல் விசுவாசம். இன்னைக்கு நான் படிக்கிற பாடத்தினுடைய சிறப்பு கருத்து என்ன அப்படின்னா விசுவாசம் தான். சரிங்களா? இந்த முதல் பாடத்தினுடைய அடிப்படை கருத்து என்ன? ஃபெய்த் இன் ஜீசஸ், இயேசுவில் வைக்கிற விசுவாசம். மனப்பாட வசனம் பாருங்க, 20ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனம். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும். அந்த வார்த்தை கவனிக்கிறீங்களா? இயேசு யாரு? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்துனா என்ன? மேசியா. பழைய ஏற்பாட்டில் மேசியா என்ற எபிரேய வார்த்தைக்கும் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து என்ற கிரேக்க வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம்தான். மேசியா கிறிஸ்து ரெண்டுமே ஒன்று தான். மேசியானா யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆகவே அவர் தேவகுமாரனாகிய மேசியானா என்று நாம் விசுவாசிப்பதற்காக, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், யோவான் சுவிசேஷத்தை யோவான் எழுதின நோக்கத்தை அழகாக சொல்கிறார். என்ன நோக்கம்? தேவகுமாரனாகிய கிறிஸ்து, அவர் தான் மேசியா, அவரை விசுவாசிக்கணும். ரெண்டாவது, அவரை விசுவாசித்தால் என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன். சரிங்களா? இதற்காகத்தான் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், இந்த புத்தகத்தில் யோவான் சுவிசேஷத்தில் 7 கிரேட் மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த 7 மிகப்பெரிய அற்புதங்களை யோவான் சுவிசேஷத்தில் படிக்கிறோம். இன்றைக்கி 3 அற்புதங்களை மட்டும் இந்த முதல் பாடத்தில் படிக்க போகிறோம். பாருங்களேன், 21ஆம் அதிகாரம் 21 வசனம், கடைசி வசனம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொல்லாதென்று எண்ணுகிறேன். ஆமேன் அப்படின்னு சொல்கிறார். இயேசுவானவர் செய்த அற்புதங்கள் நிறைய இருக்குது. யோவான் நிறைய பார்த்துருக்காரு. ஆனால் அவர் எழுதின அற்புதங்கள் கொஞ்சம்தான். நிறைய எழுதினா என்ன ஆகுமா? உலகமே கொல்லாதான். இந்த பைபிள் கூட பத்தாது. விளங்குதா உங்களுக்கு? ஆனால் 7 மிக முக்கியமான அற்புதங்கள் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் சுவிசேஷம் ஒரு சிறப்பான சுவிசேஷம். இட்ஸ் அன் யுனிக் காஸ்பல், ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்த சுவிசேஷம். நீங்கள் பாருங்களேன், தனிநபர்களோடு இயேசு நிறைய பேசியிருப்பார். உதாரணமாக நிக்கோதேமு, வேற எங்கேயாவது இருக்கா? மற்ற சுவிசேஷத்தில் கிடையாது. சமாரிய ஸ்திரீட்ட ஆண்டவர் பேசினார், வேற எங்கேயாவது இருக்கா? கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? இப்படி நிறைய சிறப்பான அம்சங்களை பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீர். அவர் சொன்னார், நானே ஒளியாய் இருக்கிறேன், ஜீவ அப்பம் நானே. இங்கே தானே இருக்குது, வேறு எந்த சுவிசேஷத்திலும் கிடையாது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறேன் நானே நானே வாக்கியங்கள் 7 தடவை யோவானில் இருக்குது. உயிர்த்தெழுதலும் நானே, உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், ஜீவ அப்பம் நானே, நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஆடுகளுக்கு நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன். இப்படி 7 நானே எங்கே இருக்குது? யோவானில் இருக்குது. நானேன்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நானேன்னா என்ன அர்த்தம்? அவர் மட்டும்தான். புரியுதா உங்களுக்கு? அவர் மட்டும்தான் தெய்வம், அவர் மட்டும்தான் நம்முடைய வணக்கத்திற்கு உரியவர், அவர் மட்டும்தான் தேவகுமாரன் என்பதை யோவான் ரொம்ப அழகாக விவரிப்பதற்காக இந்த சுவிசேஷத்தை எழுதும்படி ஆவியானவர் செய்திருக்கிறார். சரிங்களா? சரி, இன்றைக்கி முதல் பாடத்தை நாம் படிக்க போகிறோம்.
மத்தேயு சுவிசேஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக காட்டுகிறது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? மத்தேயு சுவிசேஷம் இயேசுவை ராஜாவாக காட்டுகிறது. மார்க்கு சுவிசேஷம் இயேசுவை ஒரு சர்வெண்ட்டாக, ஒரு வேலைக்காரராக, ஒரு ஊழியக்காரராக காட்டுகிறது. லூக்கா சுவிசேஷம் இயேசுவை மனுஷகுமாரனாக, சன் ஆஃப் காட், அவருடைய மனுஷீகத்தில் அவரை காட்டுகிறது. யோவான் சுவிசேஷம் இயேசுவை தேவகுமாரனாக, அவருடைய தெய்வீக தன்மையை காட்டுகிறது. அப்போ ஒரு சிம்பிள் ட்ரூத்து தாங்க. யோவான் சுவிசேஷம் எதற்காக எழுதப்பட்டது? இயேசுவினுடைய தெய்வீக தன்மையை, டிவினிட்டி ஆஃப் கிரைஸ்ட், டெய்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வத்தன்மையை நிரூபிப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம் அப்படின்னு பார்க்குறோம். அன்பானவர்களே, இதில் 2ஆம் அதிகாரத்தை நாம் படித்தோம் என்றால், 2ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது? மாறி மாறி என்ன படித்தோம்? ஆரம்பத்தில் கானா ஊர் கல்யாணத்தை பற்றி படித்தோம். கானா ஊர் கல்யாணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாம் அற்புதத்தை எங்கே செய்தார்? ஒரு கல்யாண வீட்டில் செஞ்சார். ஏன் ஒரு சாவு வீட்டில் அவர் செய்யலை? கேட்கலாம்ல, ஏன் ஆண்டவர் அங்கே செய்யணும் அப்படின்னா, பிரியமானவர்களே, ஒரு சமுதாயத்தின் அடிப்படையே என்னதான்? குடும்பம்தான். சரிதானே? குடும்ப வாழ்க்கையில் அல்லது திருமணம் அல்லது குடும்ப வாழ்க்கை எதை எடுத்துக்கொண்டாலும் அதில் மையமாக யார் இருக்கணும்? இயேசுவானவர் இருக்க வேண்டும். அவர் இருக்கிற அந்த திருமண வாழ்வில் குறை என்பது நிறைவாக மாறும். அமெரிக்காவில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. என்ன சர்வே எடுத்திருக்காங்கன்னா, அமெரிக்காவில் நடைபெறக்கூடிய திருமணங்கள், ஒரு குடும்பம் கல்யாணமாகி 6 வருஷம்தான் இருக்கிறாங்களாம். ஒன்றா இருக்கிறது எத்தனை வருஷம்? 6 வருஷம்தான் வாழ்க்கை நடத்துறது. சரிங்களா? ஒருத்தர் 40 வருஷம் 50 வருஷம் ஒரே மனைவியோட அமெரிக்காவில் குடும்பம் நடத்துகிறாருன்னா அது பெரிய ஆச்சரியமா கேட்பாங்களா? உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம்? 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷம் ஆகிடுச்சா? அதே மனைவியோட இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். புரியுதா உங்களுக்கு? அப்போது சராசரியாக ஒரு குடும்பம் நீடிப்பது எத்தனை வருஷம்தான்? 6 வருஷம்தான் அமெரிக்காவில். இன்றைக்கு அமெரிக்காவில் மட்டும் இல்லைங்க, நம்ம நாட்டிலையும் அப்படி தான் இருக்குது. விவாகரத்து சர்வசாதாரணமாக நடக்குதா இல்லையா? சர்வசாதாரணமாக போச்சு நம்முடைய சர்க்கிளில். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, தம்முடைய முதலாம் அற்புதத்தை எங்கே செய்கிறாரு? அவர் திருமண வீட்டிலே செய்தார். ஆண்டவர் இயேசுவும் சீஷர்களும் அவருடைய தாயாரும் எங்கே போனாங்க? அந்த கானா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. அங்கே திராட்சரசம் குறையப்பட்டது. அதை சீஷர்கள் யார்கிட்ட சொன்னாங்க? இயேசுவின் தாயார்கிட்ட சொன்னாங்க. அவங்க போய் இயேசுகிட்ட சொன்னாங்க. இயேசுவானவர் சொன்னார், ஸ்திரியே, எனக்கு உனக்கு என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. என்ன வேலை? என்ன வேலை? நீங்கள் பாருங்களேன், யோவான் சுவிசேஷம் முழுக்க நிறைய இடத்துல படித்து பாருங்கள். நிறைய இடத்துல இயேசுவானவர் சொல்லியிருப்பார், என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. என்ன வேலை? சரிங்களா? நம்ம அதை பார்க்கலாம். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே பார்த்தாரு, 6 கற்சாடிகள் இருந்தன. ஒவ்வொன்றும் எத்தனை குடம் தண்ணி பிடிக்கும்? 2 அல்லது 3 குடம் தண்ணி பிடிக்கும். ஆண்டவர் சொன்னார் அங்கே வேலை செய்கிறவங்களை பார்த்து, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள்னு சொன்னார். தண்ணீரால் நிரப்பினார்கள். அப்படி நிரப்பின உடனே இந்த தண்ணீர் ரசமாக மாறட்டும் அப்படின்னு சொன்னாரா? அப்படிலாம் சொல்லலை. நிரப்புனாங்க, போய் பரிமாறுங்கன்னு சொன்னார். என்னாச்சு? எல்லாருக்கும் தித்திப்பான திராட்சை ரசம் அவர்களுக்கு கிடைத்தது. சரிங்களா? என்ன திராட்சை ரசம்? அது புளிப்புள்ள திராட்சை ரசமா, புளிப்பில்லாத திராட்சை ரசமா, சுத்தமான திராட்சை ரசமா அல்லது சாராயமா? சரிங்களா? அப்படி ஒரு சர்ச்சையும் வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்யாண வீட்டில் போய் இந்த மாதிரி ஒரு புளிப்புள்ள திராட்சை ரசம் அவர் உருவாக்கினார் அப்படின்னு. அப்படி கிடையாது. சுத்தமான ரசம் தான் ஆண்டவர் உருவாக்கினார். அது ஒரு சின்ன கிராமம், கலிலேயா, கானா ஊர். அந்த கானா ஊரில் ஒரு 250 பேர் வந்திருப்பாங்களா அன்றைக்கி கல்யாணத்துக்கு. அப்போ எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு புளிப்புள்ள ரசத்தை கொடுத்துருந்தாருன்னா எல்லாரும் குடிச்சிட்டு வெறிச்சு பலவிதமான காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குல்ல. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்வாரா? ஆண்டவர் அப்படி செய்யவே மாட்டார். ஆகவே தேவன் கொடுத்தது சுத்தமான ரசம்தான், திராட்சை ரசம்தான் என்பதில் சந்தேகமே கிடையாது. அந்த பந்தி
விசாரணை செய்கிற மனிதன் வந்து ஆச்சரியப்பட்டு சொன்னான், எந்த மனுஷனும் 10ஆம் வசனம், முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. ஆண்டவர் ஒரு தரமான திராட்சை ரசத்தை கொடுத்தார். அந்த காலத்தில் யூத கல்யாணங்கள் ஒரு வாரம் நடக்கும். அந்த கல்யாணத்தில் நினச்சிவாங்க திராட்சை ரசத்தை எல்லாருக்கும் கொடுப்பாங்க, பரிமாறுவாங்க. எந்த நாளில் இது நடந்துச்சு சொல்லுங்கள்? முதல் வசனம், எந்த நாளில்? 3ஆம் நாளில். சரிதானே? சரி, இயேசுவானவர் என்னைக்கு உயிரோடு எழுந்தார்? 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். நம்ம வெறும் கல்யாண கதையை மட்டும் படிச்சிடக்கூடாது. இதை படிச்சுட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கணும். 3ஆம் நாளில் அந்த அற்புதம் நடந்துச்சு. 3ஆம் நாளில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அந்த 3ஆம் நாளிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் நம்ம படிக்கிறோம், அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவர் ஜெயமாக எழுந்து நமக்கு ஜீவனை கொடுத்தார். அங்கே இருக்கிற இந்த ரசம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, பாருங்களேன், அந்த அதிகாரத்தில் 6ஆம் வசனம், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின் படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. ஏன் அந்த கற்சாடிகள்? சுத்திகரிப்பு முறைமைக்காக அந்த கற்சாடிகளை வச்சுருந்தாங்க. ஆண்டு என்ன பண்ணார்? அதில் தண்ணி நிரப்ப சொல்லி ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். இந்த இடத்துல தண்ணீர் என்பது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து பெறக்கூடிய ஞானஸ்நானத்தையும் பிற்பாடு அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பையும் அழகாக சுட்டி காட்டுகிறது. என் வேலையின் வரவில்லை என்று சொன்னார். என்ன வேலை அப்படின்னா, அவர் நமக்காக சிலுவையில் மறிக்கக்கூடிய வேலை, அவர் நமக்காக இரத்தம் சிந்தக்கூடிய வேலை, நமக்காக அவர் ஆணி சிலுவையில் அறையப்பட்ட வேலை, நமக்காக அவர் சிலுவையில் தொங்கின வேலை, அவர் இன்னும் வரவில்லை என்று சொன்னார். பிரியமானவர்களே, யோவான் 17ஆம் அதிகாரம் படித்தீங்கன்னா, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன ஜெபம் பண்ணுவார் பாருங்க, 2ஆம் வசனம் 17:2, பிதாவே வேலை வந்தது அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல ஒரு இடத்துல தான் பிதாவே வேலை வந்தது. அவர் இந்த ஜெபத்துக்கு அப்புறம்தான் அவர் பாடுகள் படுவதற்காக கைது செய்யப்பட்டார். சரிங்களா? ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் இரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுக்க போகிற அந்த அனுபவத்திற்கு ஒரு முன் அடையாளமாக இந்த திருமண அற்புதம் இருக்கிறது. திருமணத்தில் ஒரு மாப்பிள்ளையும் பெண் என்ன செய்வாங்க? ஒன்றா சேருவாங்க, அப்படிதானே? அதே போல் திருச்சபையாகிய நாம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு என்ன செய்யணும்? இணைக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி நம்மை பரலோகத்தோடு இணைப்பதற்காகத்தான் என்ன செய்தார்? இந்த உலகத்தில் நமக்காக இறங்கி வந்தார். குறைவு நிறைந்த அந்த திருமணத்தில் அவர் நிறைவை உண்டாக்கினார் அப்படின்னு பார்க்குறோம். பிரியமானவர்களே, இப்போ நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் மைய இடம், முக்கிய இடம், முதலிடம் கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? குறைவுகள் எல்லாத்தையுமே நிறைவாக்குவார். நல்ல கவனிங்க, 11ஆம் வசனம் 2:11, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம். கவனிச்சிங்களா? ஒவ்வொரு அற்புதமும் எதற்கு நேராக வழி நடத்தினது? விசுவாசத்திற்கு நேராக வழி நடத்தினது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ரெண்டாவது அற்புதம் என்ன படிக்கிறோன்னா 4ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 54 வரைக்கும் அங்கே படிக்கிறோம் பாருங்களேன். இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார் அப்படின்னு படிக்கிறோம். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். நோபல் மேன் சன், ஒரு நோபல் மேன், ஒரு உயர்குடியை சேர்ந்த ஒரு பிரபு, அவனுடைய மகன் ரொம்ப வியாதியாக கிடக்கிறான். அப்போது அவன் இயேசு வந்ததை கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய், ஆண்டவரே, என் மகன் மரண அவஸ்தை படுகிறான், நீர் வந்து அவனை குணமாக்கணும்னு சொல்லி கூப்பிடுறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், 48ஆம் வசனம், யோவான் 4:48, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால்
விசுவாசிக்க மாட்டீர்கள். ஆண்டு சொல்லும் பொழுது ஏதோ இந்த இடத்துல கொஞ்சம் ஹார்ஷாக கடுமையாக பேசுகிற மாதிரி தெரியுது, சரிதானே? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அந்த மனுஷன்கிட்ட? நீ என்ன செய்யணும்? நீ விசுவாசிக்கணும்னு சொல்ல வர்றார். யூ ஹாவ் டு பிலீவ், நீ விசுவாசிக்கணும். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும். 50 வசனம், இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். பாருங்களேன், இந்த அற்புதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ராஜாவின் மனுஷனுடைய வீட்டுக்கு போனார போலையா? வீட்டுக்கெல்லாம் போல. என்ன சொன்னார்? நீ போகலாம், உன் மகன் என்ன செஞ்சிருவான்? பிழைச்சிரும். அந்த மகன் பிழைச்சானா பிழைக்கலையா? பிழைத்தான். ஏன் பிழைச்சான்? இயேசு சொன்னதுனால பிழைச்சானா? ஆனால் அந்த வசனம், அடுத்த வசனம் சொல்லுது, வசனம் 50, அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். சரிங்களா? ரெண்டுமே, இயேசு சொன்ன வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தையை அவன் என்ன செஞ்சான்? நம்பினான், நம்பி போனான். அவர் சொல்லிட்டாருங்க, என் மகன் என்ன ஆயிடுவான்? பிழைப்பான். பிரியமானவர்களே, அப்போது அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் நமக்கு தேவை. அவன் போயிட்டே இருக்கிறான். அவனுடைய வேலைக்காரர் சொல்கிறாங்க, ஐயா உங்கள் மகன் சுகமாயிட்டான். எப்போ சுகமானா? நேற்று இந்த நேரத்தில். எந்த மணி நேரத்தில் குணம் உண்டாயிற்று? நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது. நேற்று 7ஆம் மணி நேரம். 7ஆம் மணி நேரம்னா எப்போ? நீங்கள் கணக்கு போடணும், சரிங்களா? 1ஆம் மணி நேரம் எப்போ? காலையில் 6 to 7 1ஆம் மணி நேரம், சரிங்களா? அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மதியம் ஒரு 2 மணி போல் அப்படி வரும், சரிங்களா? மதியம் ஒரு 1 to 2 அந்த டைம் தான் 7ஆம் மணி நேரம். பகல் நேரங்களை மணி நேரங்களாக யூதர்கள் கணக்கிடுவார்கள். இரவு நேரங்களை 4 ஜாமங்களாக கணக்கிடுவார்கள், சரிங்களா? 12 மணி நேரம், பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? இயேசுவே சொல்லியிருக்கிறார், யோவான் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில். இரவுக்கு 4 ஜாமங்கள், 3 மணி நேரம் ஒரு ஜாமம். 6 to 9 முதல் ஜாமம், 9 to 12 2ஆம் ஜாமம், 12 to 3 3ஆம் ஜாமம், விடிய காலம் 3 to 6 4ஆம் ஜாமம் அப்படின்னு கணக்கு போடுவோம், சரிங்களா? அப்போது 7ஆம் மணி நேரத்தில் சுகமாயிருச்சு. அப்போ மதியம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி போனால் அவனுக்கு சுகமாயிருச்சு. அதே நேரத்தில் தான் முந்தின நாள் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீ போகலாம், அவன் மகனுக்கு அவன் சுகமாகி பிழைச்சிருவான் அப்படின்னு சொன்னார். புரியுது அவங்களுக்கு? ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தையை அவன் நம்பினான், அவனுக்கு சுகம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம், ஆமாவா இல்லையா? இயேசுவை விசுவாசிக்கிறோமா? சரி, விசுவாசிக்கிறோம். சரி, இயேசுவை விசுவாசிக்கிறோம், சந்தோஷம். ஆனால் இயேசுவின் வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய வார்த்தைக்கு முழுசாக கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு யோசிக்கலாம், சரிங்களா? அன்பானவர்களே, இயேசுவின் மீது, அவருடைய வார்த்தையின் மீது நாம் வைக்க வேண்டிய விசுவாசத்தின் அவசியத்தை, விசுவாசத்தின் ஆழத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த அற்புதங்கள் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். இயேசு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் உடனே எல்லாம் சொல்லிடும். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு எல்லாரும் கீழ்ப்படுகிறோமா அப்படின்னா பெரும்பாலும் நம்ம கைகள் வேகமாக போகாது, சரிங்களா? நம்ம கஷ்டம் வரும் பொழுது சொல்லுங்கள் சார், இயேசு தான் வார்த்தை, கரெக்டு தான். இருக்குது யோவானில் நம்ம 1ஆம் அதிகாரம், நம்ம இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த 1ஆம் அதிகாரத்தை படிப்போம். அவர் தான் வார்த்தை, சரிங்களா? இயேசு அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தை எது தான்? அந்த வார்த்தை நமக்கு எழுத்து வடிவில் கிடச்சிருக்கு, சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் வார்த்தை தான், அவருடைய வசனமும் வார்த்தை தான். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம யார் கீழ்ப்படுகிறோம்? இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறோம், சரிங்களா? பைபிள் ஒரு இடத்துல இருக்குது, அவர் தமது வசனத்தை அனுப்பி, முடிச்சிருங்க பார்ப்போம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களுடைய வாதைகளை குணமாக்குகிறார். சங்கீதம் 107:20 வாசிக்கிறோம். நமக்கு நோய் நொடிகள் கஷ்டங்கள் வரும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி நம்பி விசுவாசித்து ஜெபிக்கிற அந்த உறுதி நம்மகிட்ட இருக்கா? யோசித்து பாருங்களேன். இந்த ராஜாவுடைய மனுஷன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனான்.
அவர் சொல்லிட்டாரு, அவ்வளோதான், சுகமாயிரும். இன்னொருத்தன் சொன்னான்ல, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிற 100க்கு அதிபதி, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாகும். இவன் அது கூட சொல்லலை, நீர் ஒரு வார்த்தை சொல்லுன்னு கூட சொல்லலை. ஆண்டவரே மரண அவஸ்தையாக மகன் இருக்கிறான், நீர் வந்து சுஸ்தமாக்கணும்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் வராமலே அவனை செஞ்சுட்டாரு, அவனை சுகமாக்கிட்டார். சரிங்களா? அந்த 2வது அற்புதமும் அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசு வல்லமை உள்ளவர், அவருடைய வார்த்தையும் வல்லமை உள்ளது. அவர் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் வைக்க வேண்டிய அந்த விசுவாசத்தை நமக்கு ஆண்டவர் இங்கே இந்த 2 அற்புதங்களிலே சுட்டி காட்டுகிறார். 3வது அற்புதத்தை பார்ப்போம். 3வது 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம். என்ன அற்புதம்? பெதஸ்தா குளத்தண்டையில் 38 வருஷமாய் ஒரு திமிர்வாதக்காரன் கிடந்தான். அவன் கல்யாணம் ஆனவனோ ஆகாதவனோ, பிள்ளைக்குட்டி மனைவி இருக்காங்களோ இல்லையோ தெரியல. ஆனால் அவனுக்கு 38 வருடங்களாக பிரச்சனை, போராட்டம். கைகால் வராது, திமிர்வாதம்னா அதானே, கைகால்லாம் வராது, எந்திரிச்சு நடக்கலாம் முடியாது. அந்த பெதஸ்தா குளத்தில் ஒரு நம்பிக்கையை சுற்றி இருந்தவங்களாம் வச்சுருந்தாங்க. என்ன நம்பிக்கை? திடீர்னு ஒரு நேரம் தேவதூதன் வந்து குளத்தை என்ன செய்வான்? கலக்குவான். அதில் யார் முந்தி போய் இறங்குறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆயிரும்? அற்புதமாக சுகமாயிரும், ஒரு நம்பிக்கை. அப்போது இவன் 38 வருஷமாக பார்த்துக்கிட்டே கடந்திருக்கிறான். சில நேரம் ஒரு புருஷனை மனைவி வந்து கூட்டு போய் குளத்துக்குள்ளே விட்டுருப்பாங்க, ஒரு அம்மா அப்பா வந்து அவங்க பிள்ளையை கொண்டு போய் குளத்தில் விட்டுருப்பாங்க, ஒருவேளை ஒரு மாமியார் வந்து தன் மருமகளை கொண்டாந்து நடந்திருக்கலாம் ஒருவேளை, சரிங்களா? மாமியார் கொண்டாந்து தன் மருமகளை அந்த குளத்தில் எப்படியாவது மருமக சுகமாகட்டும் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கலாம். இவன் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான், ஐயோ என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லையே, சரிதானே? அப்போ 38 வருஷம் எப்படி இருந்திருக்கிறான் அவன்? முடமாகவே அவன் நகர முடியாமல் கிடந்திருக்கிறான். அப்போ ஆண்டவர் அந்த பக்கம் வர்றாரு. பெதஸ்தா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் பெத்லஹேம் அப்படின்னு. என்னது? பெத்னா வீடு, பெத்தேல்னா தேவனுடைய வீடுன்னு சொல்லுவாங்க. பெத்லஹேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு. லெஹம்னா பிரெட், ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. அதே மாதிரி பெதஸ்தா, பெத்னா வீடு, எஸ்தான்னா மெர்சி, இரக்கத்தின் வீடு அர்த்தம். பெதஸ்தான என்ன அர்த்தம்? ஹவுஸ் ஆஃப் மெர்சி, இரக்கத்தின் வீடு. அந்த இடத்துல 38 வருஷமாக அவன் கிடக்கிறான், இரக்கத்தின் வீடு. ஆனால் யாருமே அவனுக்கு இரக்கமே காட்டல். இயேசுவானவர் வந்தார், அவன் என்ன கேட்டார்? நீ என்னை விசுவாசிக்கிறாயா, நான் தேவகுமார் நம்புகிறேன் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டார். என்ன கேட்டார்? நீ சுஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா? இது என்ன கேள்வி அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரு வியாதியாக கிடக்கிறவனுக்கு சுஸ்தமாகணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். பாருங்களேன் 7ஆம் வசனம். அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறானா? சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இவன் என்ன கேட்குறான்? ஆமாம் ஆண்டவரே, இல்லை ஆண்டவர் தான் சொல்லியிருக்கணும். இவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே குளத்தை கலக்கும் பொழுது எனக்கு முன்னாடி ஒருத்தன் போயிடறான், ஆண்டவரே என்னை தூக்கிட்டு போய் விடுறதுக்கு யாருமே. இவன் புலம்புறான். புரியுது உங்களுக்கு? சில நேரங்களில் பாருங்களேன், நாம் என்ன செய்கிறோம்? ஒரு கஷ்டம் வரும்பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறவர் யார்? அவர் எப்பேற்பட்ட இரக்கம் உள்ள தெய்வம், அவர் எனக்காக வந்திருக்கிறாரே, என்னை தேடி தானே வந்தார் ஆண்டவர். இந்த 38 வருஷத்தில் எவனாவது அவனை தேடி வந்தாங்களா? ஒருத்தருமே தேடி வரல. புரியுதா உங்களுக்கு? இவனுக்கு தெரியல நிற்கிறது யாருன்னு. சில நேரங்கள் நமக்கும் அப்படித்தாங்க. நம்மளை தேடி வந்திருக்கிறவர் யார், நம்ம கூட இருக்கிறவர் யார், நம்ம பக்கத்தில் இருக்கிறவர் யார், எனக்கு முன்னாடி நிற்கிறவர் யார், என்னை விசாரிக்கிறவர் யாருன்னு நமக்கு அந்த ஆண்டவரை பற்றி சில நேரத்தில் என்ன செஞ்சிருது? தெரியலன்னு கிடையாது, தெரியும். ஆனால் புத்தி என்ன ஆயிடுது? மந்தமாகி போயிடுது. என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம்? புலம்ப ஆரம்பிச்சிடும். என்ன ஆண்டவரே, குளம் கலங்கிக்கிட்டு தான் இருக்குது, யாரோ வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, என்ன ஒருத்தனை இறங்கி உள்ளே கூட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, இன்னொருத்தையும் முந்தி போயிடுறான் அப்படின்னு ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? இது நம்ம பிரச்சனை. அவனுக்கு திமிர்வாதம்,
நமக்கு திமிர்வாதம் கிடையாது, நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வேறு வாதம். என்ன வாதம்? புலம்பல் வாதம். புலம்பல் வாதம், குறை சொல்கிற வாதம், குறை சொல்லுகிற வாதம், ஆண்டவரை நம்பாத வாதம். அப்படிதானே? அப்படிதானே? நம்ம பக்கத்தில் இருக்கிறவர் யார் என்பதை உணராத வாதம். சரிங்களா? அவருடைய இரக்கத்தை புரிந்து கொள்ளாத வாதம் நமக்கு இருக்கா இல்லையா? நமக்கு அப்படித்தான் இருக்கு. விளங்குதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் சொன்னார் பாருங்க, 8ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னார். உடனே பாருங்க 9ஆம் வசனம். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது அப்படின்னு படிக்கிறோம். ஓய்வு நாளில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். இது சந்தோஷமா இல்லையா? மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்? 38 வருஷமாக முடமாக கிடந்தவன், நடக்க முடியாமல் கிடந்தவன் சுகமாயிட்டான். ஆண்டவர் அவனுக்கு அற்புதமாக சுகம் கொடுத்துட்டாரு. இது அந்த ஊருக்கே ஒரு பெரிய கொண்டாட்டமாக வச்சுருந்துருக்கலாம். அப்படி தானே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் செய்த அற்புதங்கள் 7 அற்புதங்கள். யோவானில் மட்டும் இல்லை, மற்ற சுவிசேஷங்களையும் நீங்கள் அங்கங்கே படிக்கணும். படிச்சிங்கன்னா 7 ஓய்வு நாள் அற்புதங்களை இயேசுவானவர் செய்திருக்கிறார். அதில் ஒன்று தான் இந்த பெதஸ்தா குளத்தண்டையில் கிடந்த 38 வருஷமாக கிடந்த திமிர்வாதக்காரன். சரிங்களா? பாருங்களேன், இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஊரெல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் ஒரு கூட்டம் அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க எப்பொழுதுமே ரெடியாக இருந்துச்சு. யார் அது? 10ஆம் வசனம். ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல. டாய், இது ஓய்வு நாள், நீ எப்படி மெத்தையை தூக்கலாம்? புரியுதா உங்களுக்கு? நீ எப்படி மெத்தையை தூக்கலாம்? நீ எப்படி நீ பாயை தூக்கலாம்? பரவாயில்லப்பா, உனக்கு சுகமாயிருச்சு, 38 வருஷம் நீ இப்படி கிடந்தைய, உனக்கு அற்புத சுகமாயிருச்சேன், யாருப்பா அவர்? பாருங்கள் 12ஆம் வசனம். அதற்கு அவர்கள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். என்ன ஆச்சுன்னா, இவன் சுகமாக எங்கே போயிட்டான்? நேராக சர்ச்சுக்கு போயிட்டான். சரிங்களா? அப்போது கேட்குறாங்க, உன்னை யார் சுகமாக்குனது? 13ஆம் வசனம். சுஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவரிடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அவனுக்கு தெரியல அது இயேசுன்னு. அடுத்த வசனம் படிக்கிறோம் 14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாது. அப்போ என்ன செஞ்சுருக்கான்? இன்னும் அதிக கேடு வந்துரும்பா, நீ இனி பாவம் செய்யாத. அவனுடைய பாவத்தினால் அந்த விளைவுகள், அந்த நோய் வந்திருக்கலாம். ஆனால் எல்லா நோய்களுக்குமே எது காரணம் கிடையாது? பாவம் காரணம்னு சொல்ல முடியாது. சரிங்களா? சில நேரம் அம்மாவுக்கு அப்பாவுக்கு இருந்திருக்கும், அது யாருக்கும் வரும்? பிள்ளைகளுக்கும் மரபு வழியாக வரும். சில நேரம் நம்முடைய தவறான பழக்க வழக்கங்கள், இதான் இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம மீறி சட்டங்களை, ஆரோக்கிய சட்டங்களை மீறி இருப்போம். ஆர்வ கோளாறுல என்ன ஆயிரும்? கடைசியில் வியாதிகள் வந்துவிடும். சில நேரம் துணிகரமாக பாவம் செய்திருப்போம். பாருங்கள், இப்போ குடிச்சிக்கிட்டே இருந்தால் கடைசியில் என்ன ஆகும்? கல்லீரல் பிரச்சனை வரும். புகை பிடிச்சு கொண்டே இருந்தால் அப்புறம் என்ன ஆயிரும்? நுரையீரல் பாதிக்கப்பட்டு இப்படிலாம் வரதான் செய்யும். ஆனால் எல்லா நோய்களுமே பாவத்தினால தான் சொல்லிட முடியாது. பாருங்களேன், இந்த கடின மனம் கொண்ட யூதர்கள், இவன் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கிடக்கிறானே, இவன் சுகமாயிட்டான்னு சொல்லி இவனுக்காக சந்தோஷப்பட்டிருக்கணும். இது ஓய்வு நாள் ஆச்சு, எப்படி ஓய்வு நாளை செய்யலாம்? உன்னை யார் சுகமாக்கினா? நீ எப்படி மெத்தையை தூக்கலாம்? அப்படின்னு அவன் சுகமானதை குறித்து அவங்க என்ன செய்யலை? சந்தோஷமே படலை. அப்போ நாமும் சில நேரங்களில் யாராவது சிக்காயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை முடியாமல் இருக்கிறாங்கன்னா, அவருக்கு நல்லா வேணுங்க, அவர் என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா, அவர் எப்படிலாம் பண்ணார் தெரியுமா, அவருக்கு கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? அப்படி சொல்லிடக்கூடாது. சரிங்களா? ஆண்டவர் பாருங்கள், அவனை தேடி வந்து அவன்கிட்ட கடினமாக பேசலை. நீ சுஸ்தமாகணும்னு விரும்புகிறியா? ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறான். பிரச்சனையில் இருக்கிறவன்ட்டு போய் இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை ஆண்டவர் கூட்டலை. அப்படி நம்ம செஞ்சிடவும் கூடாது. பார்த்தீங்களா? ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை என்ன செய்யணும்? சரி செய்ய வேண்டும். அதனால ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு சொல்யூஷனை தான் கேட்குறார். எப்பா, நீ சுகமாகணும்னு விரும்புகிறியா?
ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு அவர் முயற்சி செய்கிறார். இதுதான் ஆணுடைய பிள்ளைகளுடைய குணமாகவும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆனால் கல்லஞ்சம் கொண்ட யூதர்கள் ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்கத்தான் அவர்கள் முனைந்து நின்றார்கள், வரிந்து கட்டி கொண்டு நின்றார்கள். ஓய்வு நாளை தான் பெருசாக நினச்சாங்க. ஓய்வு நாள் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓய்வு நாள் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஓய்வு நாளை தவறாக கடைபிடிப்பதற்கு யூதர்கள் கற்று வைத்திருந்தார்கள். சரிங்களா? எப்படி ஏன் இப்படிலாம் குற்றப்படுத்தினாங்கன்னா, சிம்பிளாக ஒரு காரணம் சொல்லிடுறேன். 70 வருஷம் கைதிகளாக போயிட்டாங்க பாபிலோனுக்கு யூதர்கள். காரணம் என்ன? ஒரு காரணம், அவங்க ஓய்வு நாள் ஒழுங்காக கடைபிடிக்கலை. எரேமியா புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனம் படிங்க, உங்களுக்கு தெரியும். ஓய்வு நாளை நீங்கள் ஒழுங்காக கடைபிடிக்காட்டி உங்கள் அரண்மனைகளிலே இந்த நகரத்தில் தீ கொளுத்துவேன்னு ஆண்டு சொன்னார் எரேமியா மூலமாக. அது அப்படியே நடந்துச்சு. ஓய்வு நாளை ஒழுங்காக கடைபிடிக்கலை, அதனால் 70 வருஷம் கைதிகளாக போனாங்க பாபிலோனுக்கு. சரி, திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி 70 வருஷம் கழித்து வந்ததுக்கப்புறம் எப்படி ஓய்வு நாளை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், கண்டிப்பான சில விதிமுறைகளை கொண்டு வந்தார்கள். என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னா, ஓய்வு நாளில் இவ்வளோ தூரம் தான் நடக்கணும், ஓய்வு நாளில் எச்சி துப்பக்கூடாது, ஓய்வு நாளில் கர்ச்சீஃப் கையில் கொண்டு போகக்கூடாது. ஆனால் இங்கே என்ன பண்ணலாம், இங்கே பின்னு மாதிரி குத்திக்கலாம், கர்ச்சீஃபை இந்த இடத்துல குத்திக்கலாம், ஓய்வு நாளில் எண்ணெய்லாம் தேயக்கூடாது, ஓய்வு நாளில் இப்படி நிறைய. ஓய்வு நாளில் அடிபட்டுச்சுன்னா வெறும் துணி வச்சு பேண்டேஜ் கட்டலாம், மருந்து வச்சு கட்டுனா பாவம். இப்படி 39 சட்டங்களை ஓய்வு நாளுக்காக கொண்டு வந்து ஓய்வு நாளை கடைபிடிக்கிறது என்ன ஆக்கிட்டாங்க? பாரமாக்கிட்டாங்க. இப்போ பாருங்களேன், அதிலே ஒரு ரூல் உங்களுக்கு நான் சொன்னேன், மருந்து வச்சா பாவம், சும்மா வெறும் பேண்டேஜ் சுற்றலாமா? புரியுதுங்களா? அப்போ அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகமாக்கின பொழுது அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடித்தார்கள். ஏன் அப்படின்னா, இந்த யூதர்கள் போக்குக்கு யார் போகவில்லை? இயேசுவானவர் போகலை. அவர்களுடைய பாரம்பரியங்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இயேசுவானவர் பின்பற்றாதபடியினால யூதர்களுக்கு இயேசுவை பிடிக்கலை. எப்பவுமே அவர் என்ன செஞ்சாங்க? குற்றம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். விளங்குது உங்களுக்கு? காரணம், அவர்கள் இருதயம் கடினமாக இருந்துச்சு. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை பார்த்தீங்கன்னா, அவர் மென்மையான இருதயம் கொண்டவர். இன்றைக்கி இந்த பாடத்தில் நம்ம படிச்சுக்க வேண்டிய பாடம், முக்கியமான சில பாடங்கள் என்ன தெரியுமா? முதல் பாடம், அந்த காணாவூர் கல்யாணம் பார்த்தோம். தேவன் நம்முடைய சோஷியல் நீட்ஸ், நம்முடைய சமுதாய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய தேவை எதுனாலும், ஒருவேளை பண தேவை, சரிங்களா, சோஷியல் நீட்ஸ், உறவுகளில் ஒரு இணக்கம் தேவை, இந்த மாதிரி சமுதாய தேவைகளை பூர்த்தி செய்வதில் இயேசுவானவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். பாருங்களேன், ஆண்டோடைய பிள்ளைகள் ஒரு கல்யாணம் காட்சி அப்படின்னா அதில் போய் என்ன செய்யணும்? கலந்துக்கணும். அங்கே தான் நம்முடைய கிறிஸ்தவத்தை, நம்முடைய அன்பை, நம்முடைய சகோதர சிநேகத்தை அங்கே வெளிப்படுத்தணும். அதனால தான் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் தாயாரும் இந்த கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. சரிதானே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர். சமுதாய தேவைகளையும் அவர் சந்திப்பார். ஒரு அவசர தேவை, ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷன், ஐயோ இந்த நேரத்தில் இல்லையே அப்படின்னு அங்கலாய்க்கிற நேரத்தில் ஆண்டவர் குறைவு நிறைவாக்குகிறார். சரிங்களா? அப்போ நம்முடைய குறைவுகளில் இயேசுவானவர் நிறைவு கொடுக்கிறவர் என்ற முதல் பாடம் மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாடம், இந்த அற்புதங்கள்லாம் எதுக்காக? அவர் தேவன், குமாரனாய் இயேசு கிறிஸ்து தேவனாகவும் தேவகுமாரனாகவும் இருக்கிறார். அவர் மேல் என்ன வைக்கணும்? விசுவாசம் வைக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அந்த வசனம் எங்கே தான் இருக்குது? யோவானில் தான் இருக்குது. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. சரிங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவர் தேவன் என்றும் அவர் தேவகுமாரன் என்றும் அற்புதங்கள் நிரூபிக்கின்றன. ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடுறேன். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இந்த யூதர்கள் எல்லாரும் குற்றம் சுமத்தினார்கள். நான் படிக்க வேண்டிய 3வது பாடம், 3rd லெசன், இந்த முதல் பாடத்திலிருந்து 3வது பாடம் என்ன அப்படின்னா, பாருங்கள் 16-17. இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். சரிங்களா? ஓய்வு நாள் கடைபிடிச்சார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்படி கடைபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு.
அந்த நாளில் நன்மைகள்லாம் செஞ்சார், ஆனால் அவருக்கு விரோதமாகவே செயல்பட்டார்கள். கடைசி நாட்கள் அப்படித்தாங்க. நம்ம ஓய்வு நாள் உண்மையாக கடைபிடித்து அவரை பின்பற்றும் பொழுது, நன்மைகள் செய்து வாழும் பொழுது நமக்கு எதிரடையான சூழ்நிலைகள் வரும். ஆனால் ஆண்டு சொன்னார் பாருங்க 17, இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். பிதா எதுக்காக கிரியை செய்கிறாரு? நமக்கு தீமைக்காக கிரியை செய்கிறாரு? நம்ம ரட்சிப்பதற்காக, நம்ம பரலோகம் சேர்க்கறதுக்காக. அதுக்கு தான் பிதாவை அனுப்பினார், குமாரனை அனுப்பினார். அதுக்காக தான் குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். சரிதானே? அப்போது பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் நம்முடைய நன்மைக்காகவே என்ன செய்கிறாங்க? கிரியை செய்கிறாங்க. நம்ம படிக்கிற 3வது பாடம், பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் நம் நன்மைக்காக இணைந்து அன்றும் இன்றும் என்றும் அவர்கள் கிரியை செய்கிறார்கள். சரிங்களா? ஆனால் யூதர்கள் வேறு மாதிரி கிரியை செஞ்சாங்க. அவரை கொலை செய்யணும், துன்பப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இயேசுவானவர் ஜனத்தாருடைய நன்மைக்காகவே அவர் கிரியை செய்தார். அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம இந்த பாடத்தில் படிக்கிறோம். அது பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தையை விசுவாசித்தாலே நமக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அந்த திமிர்வாதக்காரனுக்கு பலன் கிடைச்ச மாதிரி, சுகம் கிடைச்ச மாதிரி. அவர் இருந்தாலே, அவருக்கு நாம் நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில் இடம் கொடுத்தாலே நமக்கு என்ன உண்டாகும்? சுகம், அற்புதம் உண்டாகும் என்பதை நாம் இந்த இன்னைக்குரிய பாடத்தில் கற்றுக்கொள்கிறோம். அதனால் ஒரே ஒரு பகுதியை, வெள்ளிக்கிழமை பாடத்துக்கு வாங்க. வெள்ளிக்கிழமை பாடம் எடுக்கிறீங்களா? எடுங்க. அதில் ஒரு தீர்க்க தரிசன ஆவி வாசகம் இருக்கு பாருங்கள். அந்த வாசகத்தை வாசிக்கிறேன். செகண்ட் 2வது பேராகிராஃபில் 11ஆம் பக்கம். என்னுடைய புத்தகத்தில் 11ஆம் பக்கம், உங்களுக்கு 11 தானே? சரி. அதே விசுவாசத்தால், அந்த திமிர்வாதக்காரனுக்கு இருந்த விசுவாசம், அதே விசுவாசத்தால் நாமும் ஆவிக்குரிய சுகத்தை பெறலாம். பாவத்தால் தேவனுடைய ஜீவனை வேண்டாம் என தள்ளிவிட்டோம், நம்ம ஆத்துமாக்கள் முடமாகிவிட்டன. நாமும் பாவத்தினால் என்ன ஆகிடுறோம்? முடங்கிறோம். அவன் சரீரம ரீதியாக முடங்கினா, நம்ம ஆவிக்கு ரீதியாக என்ன செஞ்சிடறோம்? முடங்கிறோம். அந்த வியாதிஸ்தனால் நடக்க முடியாமல் இருந்தது போல நம்மில் நாமே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ திறனற்று இருக்கிறோம். நம்பிக்கை இழந்த போராட்டத்தில் உள்ள இந்த நபர்கள் மேலே நோக்குவார்களா? நம்ம இயேசு நோக்கி பார்க்கணும். இரட்சகர் தம் இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கினவர்களை நோக்கி சொல்ல முடியாத கனிவோடும் இரக்கத்தோடும் நீங்கள் குணமடைவீர்களாக என்கிறார். நாம் சுகமடையணும்னு ஆண்டு சொல்கிறார். நீங்கள் ஆரோக்கியமும் சமாதானம் பெற்றவர்களாக எழுந்திருக்க கட்டளையிடுகிறார். நீங்கள் முற்றிலும் குணமானதாக உணர்கிற வரையிலும் காத்திருக்க வேண்டாம். நான் கம்ப்ளீட்டாக சுகமடையணும் அப்படின்னு அந்த ஃபீலிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அவன் அப்படியே வெயிட் பண்ண திமிர்வாதக்காரன் இல்லை. அவர் வார்த்தையை விசுவாசியுங்கள், அது நிறைவேறும். கிறிஸ்துவின் பக்கத்தில் இருக்க விரும்புகிறவர்கள் அவரை சேவிக்க விரும்புங்கள். அவரது வார்த்தையின்படி செயல்படும் போது அவரது பலத்தை பெறுவீர்கள். நான் கம்ப்ளீட்டாக எந்திரிச்சதுக்கப்புறம் நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு அவன் உணர நினச்சானா? இல்லை. அவர் சொன்னார், சொன்ன உடனே எந்திரிச்சிட்டான். சரிங்களா? அவருடைய வார்த்தையை நம்பி அவன் செயல்பட்டான். அந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்கு தேவை. அதனால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த காலாண்டில் நான் படிக்கிற பாடங்கள், இன்றைக்கி முதல் பாடம் என்ன? இது மைய கருத்து என்ன? முதல் பாடத்தின் மைய கருத்து வழியை காட்டுகிற அடையாளங்கள். வழியானவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த அற்புதங்கள் எல்லாம் இயேசுதான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அவர் தேவன், அவர் தேவகுமாரன், என்னுடைய நன்மைக்காக அவர் கிரியை செய்கிறவர் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே கருத்தோடு இந்த காலாண்டு முழுவதும் பாடங்களை படிப்போம். தேவன் நம்முடைய விசுவாசம் பலப்பட நமக்கு உதவி செய்வாராக. ஒரு ஜெபம் பண்ணிடுமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. முதல் பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், நன்றி அப்பா. கர்த்தாவே, இயேசுராஜா, எங்கள் தேவைகள் எல்லாம் நீ சந்திக்கிறவர். சமுதாய தேவைகளோ, சரீர தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிறீர். அது மட்டுமல்ல ஆண்டவரே, நீர் எங்களுடைய தேவனாக, தேவகுமாரனாக இருக்கிறீர் என்பதை உம்முடைய அற்புதங்கள் எல்லாம் சுட்டி காட்டுகின்றன. பிசாசும் அற்புதங்களை செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் தேவைகளுக்கு ஏற்ப அவர் நன்மை செய்கிறவராக, அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் அற்புதங்களை மாத்திரம் முக்கியமாக கருதாதபடி ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் முக்கியப்படுத்தி நாங்கள் விசுவாசத்தில் பலப்பட கிருபை செய்யும். கர்த்தாவே, பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் எங்கள் நன்மைக்காகவே கிரியை செய்கிறார்கள் என்ற நல்ல பாடத்துக்காக நன்றி. நாங்கள் தேவனோடு ஒத்துழைத்து இப்படி நன்மைகளை பெற்ற நாங்கள் பிறருக்கும் இந்த நன்மைகளை பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இந்த பாடங்களை இந்த காலாண்டு முழுவதும் கருத்தாக கற்றுக்கொள்ள, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க, அதன்படி நடக்க
எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.